வணக்கம் முகுந்தன் ஹெர்பல்ஸ். நிறைய பேர் எனக்கு இந்த வத்தலை நம்ம எப்பயும் போல் வத்தல் பொரிக்கிற மாதிரி நம்ம சாப்பிடாம வேறு எந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வத்தல் தேவையான அளவு எடுத்துகிட்டு அந்த காம்புகளை கிள்ளிட்டு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு தேவையான அளவு தண்ணியில் இந்த வத்தலை நம்ம ஒரு நாள் நைட்டு முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஊற வச்சிடணும். மறுநாள் எடுத்து பார்த்தோன்னா இந்த தண்ணி லைட்டாக க்ரீனிஷாக எடுக்கும். அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலுமே உடம்புக்கு நல்லது தான். அதலக்காய் வத்தலை எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். எனக்கு தேவையான அளவு அதலக்காய் வத்தலை அப்போதைக்கு எடுத்து தான் நான் காம்புகளை கிள்ளிப்பேன். ஏன்னா அதலக்காய் வத்தல் நிறைய இருக்கும். அதில் நான் ஒரே தான் உட்காந்து இந்த காம்புகளை கிள்றது ரொம்ப கஷ்டம், நிறைய டைம் எடுக்கும். அதனால தான் எனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு அப்போதைக்கு நான் இந்த காம்புகளை கிள்ளி எடுத்துப்பேன். இந்த வத்தலை நம்ம எண்ணெயில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அதோடைய கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வத்தல் ரெடி ஆகிடும். இதில் உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நாள் நைட்டு நம்ம ஊற வச்சோல வத்தல், அதை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், நம்ம வத்தல் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் எடுத்துக்கணும். வெங்காயத்தோட சேர்த்தே இந்த அதலக்காயும் சேர்த்தே போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டி தான் இந்த அதலக்காய் போடணும்னு இல்லை. இந்த வெங்காயம் வதங்கும் போதே அதலக்காய் சேர்ந்தே வதங்கிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அதலக்காய் கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயமும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா அந்த மொறு மொறு கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக, கசப்பே பிடிக்காதவங்க கூட இந்த அதலக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும் இந்த பொரியல். அதுவும் இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த அதலக்காய் வத்தல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான அதலக்காய் நம்ம வதக்குறோம், இந்த மாதிரி பொரியல் செய்கிறோம் அப்படின்னா அது தோல் கொஞ்சம் லேஸாக இருக்கும். இந்த வத்தலை நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால இதோடைய தோல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு ஒரே டேஸ்ட்டு தான். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு வரும்போது பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. அந்த ஃப்ரெஷ் காயில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த அதலக்காய் வத்தல்லையுமே கிடைக்கும். இந்த வத்தல் பாருங்கள், நான் கையில் எடுத்து அமுக்கணுன்னே நொறுங்கிருச்சு, அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அதலக்காய் பொரியலுமே நம்ம எந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான அதலக்காய் 250 கிராம்ஸ்லேருந்தே நாங்கள் கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். அடிக்கடி இந்த ஃப்ரெஷ் அதலக்காய் வாங்கி சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த அதலக்காய் வத்தலை வாங்கி 1 இயர் கிட்டனாலும் தேவையானப்போ எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது. தேங்க்யூ.